மொபைல் மூலமா ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணுறது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட் டைம் அதை பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொபைல் இருக்கிற இதை ப்ரௌசர் பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு ஐஆர்சிடிசி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சர்ச் கொடுங்க. ஃபஸ்ட்டாக வருதுல ஐஆர்சிடிசின்னு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் 4 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். லாகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய யூசர் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு சைன்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் 4 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். பாட்டம் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆத்தென்டிகேட் யூசர் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆதார் நம்பர், விஐடி, பேன் கார்டு நம்பர்னு. நம்ம ஆதார் நம்பர் தான் வந்து லிங்க் பண்ண போகிறோம். இதிலே பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் வில் பி ஆத்தென்டிகேட்டட் அஸ் பெர் டீட்டெயில்ஸ் அவைலபிள் இன் ஆதார். அதாவது ஆதாரில் இருக்க மாதிரி தான் நீங்கள் ஐஆர்சிடி வெப்சைட்டில் உங்களுடைய நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஜெண்டர் 3மே மேட்ச் ஆகணும். நீங்கள் கீழே பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இல்லை அப்படின்னா அதை நீங்கள் எடிட் பண்ணிட்டு எல்லாமே வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைலை போய்ட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் தப்பாக தான் இருக்குது. அதனால் நான் ப்ரொஃபைலை போய்ட்டு கரெக்டாக மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் ஆத்தென்டிகேஷன் யூஸில் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக வந்து இதில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போ தப்பாக இருக்குது, அதை வந்து ப்ரொஃபைலில் போய்ட்டு நம்ம நேமு, டேட் ஆஃப் பர்த் மாற்றுறதுக்கு 4 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். மை ப்ரொஃபைல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட் ப்ரொஃபைல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மை ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். உங்களுடைய நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஃபோன் நம்பரு, கண்ட்ரி, இமெயில் ஐடி, அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் மாதிரி எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த எடிட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் நோட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நேம் கேன் பி அப்டேட்டட் ஒன்லி ஒன்ஸ் இன் ஐஆர்சிடி ப்ரொஃபைல். ஒரு டைம் தான் வந்து நேமை வந்துட்டும் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும், மறுபடியும் நீங்கள் அப்டேட் பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு ஆதாரில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அந்த நேமை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதில் இருக்க மாதிரியே கரெக்டாக நீங்கள் எதுவும் டைப் பண்ணிடுங்க. ஆதாரம் இருக்க மாதிரி நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் சேவ்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் நேம் ஹஸ் பின் அப்டேட்டட். கிளிக் ஓகே டு யூஸ் ஐஆர்சிடிசி டிக்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் புக் ரயில் டிக்கெட்ஸ் ஆன்லைன் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. லாக் அவுட் ஆயிரும். நீங்கள் மறுபடியும் கிளிக் கேர் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். வெப்சைட்டை 4 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லாகின் கிளிக் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணி கேப்சா என்ட்ரி பண்ணி லாகின்ங்கிறத மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் மாற்றுறதுக்கு அதே மாதிரி தான் 4 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. மை அக்கௌண்ட்டில் மை ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட் ப்ரொஃபைல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்கும், மை ப்ரொஃபைலு. உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் மாற்றணும் அப்படின்னா அந்த பென்சில் மாதிரி இருக்குல்ல எடிட்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். நேம் வந்து இப்போ நம்ம மாற்றிட்டோம், ஜெண்டர் வந்து கரெக்டாக இருக்குது. டேட் ஆஃப் பர்த் மாற்றுறதுக்கு அந்த பென்சில் மார்க்கில் அதை கிளிக் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் என்ன இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்கணும்.
சேவ்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. யுவர் டேட் ஆஃப் பர்த் ஹஸ் பீன் அப்டேட்டட்னு வந்துடும். ஓகே கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு லாக் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் லாகின் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நேமு டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஜெண்டர் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ 4 டாட்டா கிளிக் பண்ணுங்கள். மை அக்கௌண்ட்டில் ஆத்தென்டிகேட் யூசர்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் யுஐடி வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஆதார் நம்பர் மட்டும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நேமு டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டரு எல்லாமே வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம அங்கே போய்ட்டு ப்ரொஃபைலில் போய்ட்டு ஆதார் உள்ள மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோம். கரெக்டாக இருக்குது. கீழே வெரிஃபை டீட்டெயில்ஸ் அண்ட் ரிசீவ் ஓடிபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே ப்ளீஸ் சப்மிட் ஓடிபி ரிசீவ்ட் ஆன் மொபைல் அப்படின்னு இருக்கும். உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணுங்கள். நமக்கு வந்துடுச்சு. இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. சப்மிட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தோன்னே ப்ளீஸ் வெயிட்னு இருக்கும். யுவர் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ஆத்தென்டிகேட்டட் வித் ஆதார். நம்மளுடைய ஐஆர்சிடி வெப்சைட்டில் நம்ம ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு லாக் அவுட் ஆயிடுச்சு. நமக்கு ஆத்தென்டிகேஷன் வெரிஃபை ஆயிடுச்சா சக்ஸஸ் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு டாட்டா கிளிக் பண்ணுங்கள். மை அக்கௌண்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஆத்தென்டிகேட் யூசர் பார்த்தீங்கன்னா டிக் ஆகிருக்கும். வெரிஃபைடு வந்து ஆயிடுச்சு. முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த க்ரீன் கலரில் டிக்கு இல்லை. இப்போ நம்ம வந்து ஆதார் கார்டை லிங்க் பண்ணி முடித்தோடனே லாக் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு தக்கலில் போய்ட்டு நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் மூலமாக உங்கள் மொபைல் மூலமாக போய்ட்டு ஐஆர்சி வெப்சைட்டில் உங்களுடைய ஆதார் கார்டை ஈஸியாக போய்ட்டு நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.